வணக்கம். தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நீங்கள் கேட்க இருப்பது சாண்டில்யன் அவர்களின் மலைவாசல். ஹீனர்கள் என்ற நாடோடி ஜாதியார் பாரதத்தின் மீது படையெடுத்து புரிந்த அட்டூழியங்களை ஆதாரமாக கொண்டு மலைவாசல் புனையப்பட்டிருக்கிறது. சக்கரவர்த்தியான ஸ்கந்தகுப்தன் நோய்வாய்ப்பட்டு விட்டதாலும் அவன் உற்றார் விளைவித்த உள்நாட்டு சதியாலும் பண கஷ்டத்தாலும் தத்தளித்த குப்த ராஜ்யம் முழுமையையும் ஹீனர்கள் விழுங்க ஒட்டாது காப்பாற்றிய உபசேனாதிபதியான அஜித் சந்திரனின் தியாக கதைதான் மலைவாசல். இந்த கதை திடமான சரித்திர ஆதாரங்களை கொண்டது. ஆசிரியர் வின்சென்ட் ஸ்மித் பின்வரும் குறிப்புகளை கொடுத்திருக்கிறார். கிபி 455வது வருடத்தில் ஏற்பட்ட ஹீனர்களின் படையெடுப்பை ஸ்கந்தகுப்தன் முறியடித்து விட்டாலும் 460க்கு மேல் 470க்குள் மீண்டும் ஹீனர்கள் சாரி சாரியாக இந்தியாவுக்குள் புகுந்து விட்டார்கள். இந்த இரண்டாவது படையெடுப்பு காலத்தில் சக்கரவர்த்தியான ஸ்கந்தகுப்தன் நோய்வாய்ப்பட்டு விட்டான். நேரடியாக எதிரிகளை அவனால் சமாளிக்க முடியவில்லை. ஆகவே ஹீனர்கள் 10 வருட காலத்திற்குள் சிந்து நதி பிராந்தியம் முழுவதையும் ஆக்கிரமித்து கொண்டார்கள். திரும்ப திரும்ப ஏற்பட்ட படையெடுப்பால் ஸ்கந்தகுப்தன் செல்வ நிலையும் சீரழிந்து விடுகிறது. ராஜ்யத்தில் இருந்த தங்க நாணயத்தின் மாற்றை 108லிருந்து 73ஆக குறைத்து விடுகிறான். தவிர ஸ்கந்தகுப்தனின் சிறிய தாயாரான ஆனந்த தேவி தன் மகனான பூரகுப்தனுக்கு குப்த ராஜ்யத்தை சம்பாதித்து கொடுக்க சதியில் இறங்குகிறாள். இதனால் உள்நாட்டு அமைதியும் குலைகிறது. த ஏர்லி ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா பை வின்சென்ட் ஸ்மித், சாப்டர் 12, பேஜ் 289 to 293. இந்த சரித்திர குறிப்புகளை கொண்டு சரித்திர பாத்திரங்களோடு சில புதிய கதாபாத்திரங்களையும் இணைத்து மலைவாசல் புனையப்பட்டிருக்கிறது. வடமேற்கு எல்லையிலுள்ள மலை பிரதேசத்தின் வாசலாக அமைந்துள்ள கைபர் கணவாய்க்கு அருகில் இக்கதை பெரும்பாலும் நடப்பதால் இதற்கு மலைவாசல் என்று பெயர். இக்கதையில் ஸ்கந்தகுப்தன், தோரமானா, ஆனந்த தேவி, பூரகுப்தன், கிங்கலன் ஆகியோர் சரித்திர பாத்திரங்கள். அஜித் சந்திரன், சித்ரா தேவி, அடிலன், காமினி, பல்தேவ், ராகுலன் முதலியோர் கதையின் தேவையை முன்னிட்டு சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். இப்பொழுது கதையின் முதல் அத்தியாயம், மலையும் மடுவும். நீர்த்திவளைகளை அள்ளி வீசி துள்ளி குதித்து சலசலப்புடன் அருகில் ஓடிக்கொண்டிருந்த மலை அருவியின் நிலையில் இருந்தது உபாத்தியாயனான அஜித் சந்திரனின் மனம். நீரோட்டத்தை தடுத்து நின்றவை சிறிய கற்களாயிருந்தால் அவற்றை தாக்கி மேலெழுந்து தாண்டியும், பெரிய பாறைகளாயிருந்தால் அவற்றை சுற்றி வளைத்து ஓடியும் பெரிய நதியை அடைய வேண்டும் என்ற லட்சியத்தை மட்டும் விடாமல் அருவி ஒரே திக்கில் மிக வேகமாக சென்று கொண்டிருந்தது. அஜித் சந்திரனின் மனமும் தனக்கும் சித்ராதேவிக்கும் இருக்கும் தாரதமியத்தையும் இதர இடைஞ்சல்களையும் நினைத்த போதெல்லாம் அவற்றை எப்படியோ கடந்து அவளை அடைவதிலேயே நாட்டம் கொண்டு என்னென்னவோ இன்பக் கனவுகளில் லயித்து கட்டுக்கடங்காமல் போய்கொண்டிருந்தது. இம்மாதிரி சொப்பன அவஸ்தையில் நடந்து சென்ற அஜித் சந்திரன் பக்கத்தில் தனக்கு துணையாக ஓடி வந்து கொண்டிருந்த அருவியை சிறிது நேரம் பார்த்தான். பிறகு கண்களை உயர்த்தி தொலைவில் வெள்ளை வெளையரென்ற வைர கிரீடங்கள் போல் ஜொலித்து கொண்டிருந்த மலையுச்சிகளை பார்த்தான். வசந்தகால உதய சூரியனின் கிரணங்கள் ஹிந்துகுஷ் மலையின் பனியுறைந்த உச்சிகளை அப்பொழுதுதான் மெல்ல மெல்ல முத்தமிட ஆரம்பித்தன. கிரணங்கள் உரைக்க உரைக்க காதலின் வசப்பட்ட இளமங்கையின் இதயம் போல் பனிக்கட்டிகள் இலகி முத்து முத்தாக நீரை சொட்டத் தொடங்கின. பனிக்கட்டிகளின் மற்றொரு பாகம் அஜித் சந்திரனின் மன விகாரத்தைப் போல் புகைந்து கிளம்பி எங்கோ இருக்கும் ஆகாயத்தை எட்டி பிடிக்க மேலே சென்று கொண்டிருந்தது. அந்த இயற்கை வனப்பை பருகிய அஜித் சந்திரன் தன் எண்ணமெல்லாம் அந்த பனிக்கட்டிகளின் வெண்புகையைப் போல் ஆகாய கோட்டையாகத்தான் முடியுமா, அல்லது சித்ராதேவியின் மனம் அந்த பனிக்கட்டியின் மற்றொரு பாகத்தைப் போல் தன்பால் இலகுமா என்று யோசிக்க ஆரம்பித்தான். அவள் மனம் இலகியிராவிட்டால் நேற்று பாடம் சொல்லிக் கொடுக்கையில் என்னுடன் அவ்வளவு தூரம் ஏன் சிரித்து விளையாடினாள்? வழக்கமாக எட்டி உட்கார்ந்து பாடம் கேட்பவள் நேற்று மட்டும் ஏன் அவ்வளவு சமீபத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டாள் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். முதல் நாள் சம்பவங்களை நினைத்து கொண்டதும் அஜித் சந்திரனின் முகம் சந்தோஷத்தால் நன்றாக மலர்ந்து அவன் இதழ்களில் சிறிது புன்முறுவலும் படர்ந்தது. பக்கத்தில் ஓடிக்கொண்டிருந்த அருவியொளி சித்ராதேவியின் சிரிப்பொலியாக அவன் காதுகளில் விழுந்தது. பாடம் கேட்க பக்கத்தில் உட்கார்ந்த போது அவள் காதில் செருகியிருந்த செண்பக மலரின் சுகந்தத்தை இப்பொழுது கூட அவன் மனத்தால் அனுபவிக்க முடிந்தது. எப்பேற்பட்ட முக்கிய விஷயங்களையும் லகுவில் மறக்கும் தன்மை வாய்ந்த மனித மனம் இன்பமான விஷயங்களை மட்டும் இம்மியும் பிசகாமல் அணு அணுவாக நினைவில் இருத்தி கொள்கிறது. இயற்கையின் இந்த உதவியால் அஜித் சந்திரனும் முதல் நாள் சித்ராதேவி தன்னுடன் நடந்து கொண்ட மாதிரியை பல விதமாக யோசித்து பார்த்து
அவளுக்கும் தன்னிடம் சிறிது பிடிப்பு இருக்கத்தான் இருக்கிறது என்று நினைத்து கொண்டான். அவனுடைய இந்த கற்பனையைக் கண்டு சற்று தூரத்தில் கும்பலாக நின்றிருந்த செண்பக மரங்கள் சிரித்து காற்றில் சலசலவென புஷ்பங்களை உதிர்த்தன. அருவியோரமாக காட்சியளித்த காட்டு புஷ்பங்கள் அவனை விழித்து பார்த்தன. அருவியை அணைத்து நின்ற பாறைகளில் இரவில் லேசாக படிந்திருந்த பனித்துளிகள் உபாத்தியாயனின் பிரமையை நினைத்து உருகி கற்களிலிருந்து உருண்டு விழுந்து அருவியின் தண்ணீரில் கலந்து மறைந்து விட்டன. அஜித் சந்திரனுக்கு மட்டும் இதில் எவ்வித பிரமையும் தெரியவில்லை. யவ்வன வயதுள்ள புருஷன் சித்ராதேவியை போன்ற அழகிய இடத்தில் மனதை பறிகொடுப்பதில் பிரமை என்ன இருக்கிறதென்று யோசித்தான். அவள் சிரித்தது பொய்யல்ல. மனிதர்களின் எண்ணங்களை அவர்களின் நடவடிக்கைகளிலிருந்து புரிந்து கொள்வது சரி என்றால் நான் கட்டக்கூடிய முடிவு வேறென்ன இருக்க முடியும் என்று அஜித் சந்திரன் தனக்கு தெரிந்த தத்துவ சாஸ்திரத்தை எல்லாம் பிரயோகித்து சித்ராதேவியின் மனநிலையை சரிபார்த்து தனக்கு அனுகூலமான ஒரு முடிவை ஏற்படுத்தி கொண்டே எதிரே இருந்த செண்பக மரங்களை நோக்கி நடந்து சென்றான். காம இச்சையில் சிக்கியவன், வேதாந்தி, பைத்தியக்காரன் ஆகிய மூவரையும் ஒரே தராசில் வைக்கலாம். தன்னந்தனியாக பேசி சிரித்து அழுது எல்லாம் தாங்களாகவே செய்து கொள்ளக்கூடியவர்கள் உலகத்தில் இந்த 3 வகை பேர்வழிகள்தான். சித்ராதேவியின் பேரழகில் மூழ்கியிருந்த அஜித் சந்திரனும் அவளை பற்றிய இன்ப நினைவுகளால் ஏதேதோ தானே பேசி சென்று செண்பக தோட்டத்தை அடைந்ததும் சுய நினைவு வரவே தன் பகற்கனவை நினைத்து சற்று உறக்கவே சிரித்து விட்டான். உபாத்தியாயர் ஏன் அதிகாலையில் இவ்வளவு மகிழ்ச்சியுடன் இருக்கிறார் என்று குயிலினும் இனிய குரல் அவன் சிரிப்பில் குறுக்கிட்டது. சந்திரனை கண்ட ஹிந்துகுஷ் பனித்துளிகளைப் போல் அஜித் சந்திரன் சிரிப்பு பாதியில் அப்படியே உறைந்து விட்டது. அஜித் சந்திரன் கல்லாய் சமைந்து நின்றான். அவன் மாணவியும் எஜமான் மகளுமான சித்ராதேவி அவனை அப்படியே விழுங்கிவிடும் மோகன புன்னகையுடன் எதிரே நின்றிருந்தாள். சித்ராதேவிக்கு வயது 17 அல்லது 18 தான் இருக்கும். குளிர்ச்சியான மலை பிரதேசத்தில் வளர்ந்தவளாகையால் மலை புஷ்பங்களில் காணப்படும் ஒரு செழுமையும் பளபளப்பும் அவள் மேனியிலும் காணப்பட்டன. சுற்றியிருந்த செண்பகச் சோலைக்கும் தூரத்தில் மின்னிக் கொண்டிருந்த பனி மலையுச்சிகளுக்கும் எதிரே சித்ராதேவி நின்றிருந்ததற்கும் ஓர் ஓவியனாய் இருந்தால் அவளை அப்படியே சித்திரத்தில் தீட்டியிருப்பான். உபாத்தியாயனான அஜித் சந்திரன் ஓவியன் இல்லாவிட்டாலும் அவளுடன் பழகிய சென்ற 2 வருடங்களாக அவள் அழகிய உருவத்தை தன் மனபீடத்தில் நன்றாக செதுக்கித்தான் வைத்திருந்தான். என்ன செதுக்கி வைத்திருந்தாலும் அவளை நேருக்கு நேர் கண்டதும் அவன் தைரியமெல்லாம் எங்கோ பறந்து போய் விவரிக்க முடியாத ஒரு பெரும் குழப்பம் அவனை சூழ்ந்து கொண்டது. அதை மறைத்து கொள்ள பக்கத்தில் இருந்த ஒரு மரக்கிளையிலிருந்து செண்பக மலரை எடுத்து, சித்ராதேவி, உங்களுடைய இன்னொரு காதில் புஷ்பம் இல்லையே என்று நீட்டினான். சித்ராதேவி புன் சிரிப்புடன் அவன் கொடுத்த புஷ்பத்தை வாங்கி ஒரு புஷ்பத்துக்கு ஜோடியாக இன்னொரு காதிலும் அணிந்து கொண்டாள். நீங்கள் போங்கள் என்ற மரியாதையை உபாத்தியாயர் இன்னும் விடவில்லையே. நான் உங்கள் மாணவி என்பதை அடிக்கடி மறந்து விடுகிறீர்களே என்றாள் சித்ராதேவி. இதனால் சிறிது தைரியம் வரப்பெற்ற அஜித் சந்திரன், சித்ரா என்று அழைக்க எனக்கும் இஷ்டம்தான், இருந்தாலும் என்று இழுத்தான். அப்பா கோபித்துக் கொள்வார் என்று பார்க்கிறீர்களா? அதை பற்றி கவலை வேண்டாம், அவரை நான் சரிப்படுத்திக் கொள்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே செண்பகத் தோட்டத்தில் நுழைந்தாள் சித்ரா. அவள் இவ்வளவு தூரம் இடம் கொடுத்ததால் கொஞ்சம் துணிச்சல் அடைந்த அஜய் சந்திரன் அளவோடு சற்று நெருங்கியே நடந்து அவள் கைகளை பற்றி, சித்ரா, இன்று நான் சிரித்ததற்கு காரணம் கேட்டாயே, சொல்லட்டுமா என்று கேட்டான். அவன் அப்படி துணிச்சலாக கையை பிடித்ததும் அவள் முகம் திடீரென கோபத்தனலாக மாறியது. கையை சரையலென இழுத்து கொண்டாள். உபாத்தியாயர், என்ன இது? நான் இன்னும் குழந்தை என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது நான் ஹீனர் வம்சத்தில் பிறந்தவள் என்பதை மறந்துவிட்டீர்களா என்று சொல்லி அவனை சுடச்சுட பார்த்தாள். அவள் மூதாதையர்களின் மூர்க்க குணம் பூராவும் அவள் முகத்தில் அப்பொழுது பரிபூரணமாக பிரதிபலித்தது. அதையெல்லாம் மறந்துவிட்டேன் சித்ரா. வசந்தம் மலர்ந்திருக்கும் இந்த காலையில் உன் எழில் ஒன்றுதான் என் நினைவில் இருக்கிறது என்று தைரியமாகவே பேசினான் அஜித் சந்திரன். சித்ரா அவனை சிறிது நேரம் கூர்ந்து நோக்கினாள். சுமார் 6 அடி உயரத்திற்கு மெல்லிய சாரீரத்துடன் ஆஜானுபாகவாய் நின்றிருந்த அஜித் சந்திரன் பார்வைக்கு அழகாகவே இருந்தான். 24 வயதாகியும் அவன் முகத்தின் குழந்தை கலை மட்டும் இன்னும் போகவில்லை. முகத்தில் தீட்சண்யமாய் பிரகாசித்துக் கொண்டிருந்த 2 கண்கள் மட்டும் உபாத்தியாயனை அடியோடு குழந்தையாக்கிவிட முடியாதென்பதை நிரூபித்தன. அவன் கண்களை சந்தித்ததும் சித்ராவின் விழிகளில் கோபம் மறைந்து பரிதாபம் குடிகொண்டது. உபாத்தியாயரே, வேண்டாம், இந்த எண்ணத்தை இத்துடன் விட்டுவிடுங்கள். உங்களுக்கும் எனக்கும் வாழ்க்கையில் இருக்கும் வித்தியாசத்தை நினைத்து பாருங்கள். நீங்கள் எங்கள் வீட்டு அடிமை என்று உபதேசித்த சித்ராவை இடைமறித்து,
அடிமையாக இருந்தாலும் நான் ஆண் பிள்ளை அல்லவா என்றான் அஜித் சந்திரன். யுத்தத்தில் என் தகப்பனார் பிடித்த கைதி. யுத்த கைதியானாலும் உனக்கும் உன் தம்பிக்கும் வித்தை கற்றுக் கொடுக்கிறேன். அதனால்தான் சுதந்திர புருஷனாக இருந்து வருகிறீர்கள். ஹீனர்கள் மற்றவர்களை படுத்தும் பாடு உங்களுக்கு தெரியாதா? தெரியும் சித்ரா. அதனால்தான் ஹீன ஸ்திரியான நீயும் என்னை வதைக்கிறாய் என்று சொல்லி பெருமூச்சு விட்டான் அஜித் சந்திரன். நான் உங்களை வதைக்கிறேனா என்று ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தாள் சித்ரா. அஜித் சந்திரன் லேசாக சிரித்தான். புரியவில்லையா சித்ரா? நீ சிரிக்கும் போதெல்லாம் நான் என் மனதை பறிகொடுக்கிறேன். பாடம் சொல்லும்போது பரவசம் அடைகிறேன். நீ நேற்று அருகில் உட்கார்ந்ததும் நான் ஸ்வர்கபுரிக்கே போய்விட்டேன் என்றான். சித்ரா பதிலுக்கு மிக குரூரமாக சிரித்து, இப்படியே நீங்கள் பேசிக்கொண்டு போனால் ஸ்வர்கபுரிக்கல்ல, மோட்சலோகத்துக்கே என் தகப்பனார் உங்களை அனுப்பிவிடுவார். தெரியுமா உபாத்தியாயர், புருஷர்களின் திமிர் எவ்வளவு தூரம் போகிறது பார். பெண்கள் எங்கேயாவது பார்த்து சாதாரணமாக சிரித்தால் தங்கள் வலையில் விழுந்து விட்டதாக ஒரு நினைப்பு. அவர்கள் உடல் மேல் பட்டுவிட்டால் வாரி அணைத்து விடலாம் என்ற ஒரு பிரமை. அன்பாக பேசிவிட்டால் அடிமையாகி விட்டார்கள் என்ற அசட்டு எண்ணம். புருஷர்களின் இந்த முட்டாள்தனத்தில் சுத்த வீரனும் படித்தவருமான நீங்கள் சேரமாட்டீர்கள் என்று நினைத்தேன். நீங்களும் அதற்கு விதிவிலக்கல்ல போலிருக்கிறது என்றாள். அஜித் சந்திரன் பதில் சொல்ல தெரியாமல் விழித்தான். சித்ரா மறுபடியும் அவனுக்கு படும்படியாக சொன்னாள். நம் இருவர் அந்தஸ்தில் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கிறது. அதோ அந்த ஹிந்துகுஷ் மலைச்சிகரத்தை பாருங்கள். அது இந்த தரைமட்டத்துக்கு வருமா? யோசித்து சொல்லுங்கள் என்றாள். அஜித் சந்திரன் அதை ஒரு வினாடி உற்று நோக்கினான். பிறகு சித்ராவையும் ஏற இறங்க பார்த்தான். அந்த மலை உச்சி இங்கு வராது. ஆனால் மனிதன் முயன்றால் அதை அடையலாம் அல்லவா என்று கேட்டான். இதற்கென்ன பதில் சொல்வதென்று சித்ரா தேவிக்கு தெரியவில்லை. சற்று அவள் குழம்பியிருந்த சமயத்தை பயன்படுத்தி கொள்ள அவளை நெருங்கி அவள் இரு கைகளையும் அஜித் சந்திரன் பிடித்து கொண்டான். சித்ரா, இதோ பார், என்னை மறுக்காதே. அந்தஸ்தை மறந்துவிடு. அந்தஸ்து உலகத்தில் நிலையற்றது. இன்றிருக்கும் ராஜ்ய நிலை புரண்டால் நாளை நான் எஜமானனும் உன் தகப்பனார் அடிமையுமாக மாறலாம். நீ முழுக்க முழுக்க ஹீனர் குலத்தவளும் அல்ல. உன் தாயார் கூர்ஜர ஸ்திரீ. இல்லாவிட்டால் ஹிந்துக்களின் முகவெட்டும் இவ்வளவு அழகும் நீண்ட அழக பாரமும் உனக்கு வந்தே இருக்காது. ஆண் பெண் மனம் ஒன்றுபடும் போது உலக சூழ்நிலை அர்த்தமற்றது என்று கெஞ்சி அவளை தழுவ முயன்றான். எல்லாவற்றையும் விட உன் பேச்சு அர்த்தமற்றது. விலகினில். இல்லாவிட்டால் கூச்சலிட்டு மாளிகையிலிருந்து என் தந்தையை உதவிக்கு அழைப்பேன் என்று சீறினாள் சித்ரா. நீ கூச்சல் போட வேண்டிய அவசியமே இல்லை. டேய் அஜித், நீ என் பெண்ணுக்கு சொல்லிக் கொடுக்கும் படிப்பு இதுதானா என்று கர்ஜித்து கொண்டே கையில் நீண்ட சாட்டையுடன் பக்கத்தில் இருந்த செண்பகா மரத்தின் மறைவிலிருந்து வெளியில் வந்தான் சித்ரா தேவியின் தகப்பன் அடிலன். அத்தியாயம் 2. புருஷபுரத்து வில்லவர். அடிலனுக்கும் அஜித் சந்திரனுக்கும் இருந்த சம்பந்தத்தை பூரணமாக அறிய வேண்டுமானால் பாரத தேசம் அந்த காலத்தில் இருந்த நிலையையும் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து மகான் பிறந்து 400 வருடங்களுக்கு பின் அவர் போதித்த அத்தனை கொள்கைகளுக்கும் எதிரிகளாய் ஹீனர்கள் என்ற நாடோடி ஜாதியார் ஆசியாவின் மத்திய பாகத்திலிருந்து கிளம்பினார்கள். அகிம்சை, ஈவு, இரக்கம் இந்த குணங்களை எல்லாம் குறைவாக நினைத்த அந்த ராட்சச கும்பல் 2 கிளைகளாக பிரிந்து ஒன்று ஐரோப்பாவை நோக்கி சென்றது, இன்னொன்று இந்தியாவை நோக்கி கிழக்கில் திரும்பியது. இந்தியாவுக்கு எல்லா திக்குகளிலும் மலைகளையும் சமுத்திரங்களையும் சிருஷ்டித்து இயற்கை பாதுகாப்புகளை அளித்த கடவுள் வடமேற்கில் ஹிந்துகுஷ் மலை பிராந்தியத்தில் மட்டும் பல வாசல்களை வைத்துவிடவே அவற்றின் மூலமாக பாரத தேசத்தை பக்ஷணம் செய்ய எதிரிப்பின் எதிரியாக பல பேர் வரத் தொடங்கினார்கள். அப்படி வந்த ஆதி எதிரிகளில் ஹீனர்களை விட பயங்கரமானவர்கள் பாரதத்தின் சரித்திரத்திலேயே இல்லை. ஹீனர்கள் சாரி சாரியாக குதிரைகள் மேல் வந்தார்கள். கிராமங்களை அழித்தார்கள். ஜனங்களை குவியல் குவியலாக கொன்று குவித்தார்கள். தீப்பந்தங்களை விட்டறிந்து குடிசைகளையும் பயிர்களையும் அழித்தார்கள். இப்பேற்பட்ட ஹீனர்களின் பயங்கர பிரவேசம் கிபி 460ஆம் ஆண்டில் நடந்தது. அப்போது குப்த சாம்ராஜ்யம் மிக செல்வாக்குடன் இருந்த காலம். குப்தர்களின் வம்ச பரம்பரையில் கடைசி சக்கரவர்த்தியான ஸ்கந்தகுப்தன் சிம்மாசனம் ஏறி 5 வருடங்களுக்கெல்லாம் இந்த பயங்கர ஜாதியார் அவன் சாம்ராஜ்யத்திற்குள் புகுந்தார்கள். ஸ்கந்தகுப்தன் அவர்களை இப்பொழுது பெஷாவர் என்று சொல்லப்படும் புருஷபுரத்துக்கு அருகில் சந்தித்து முறியடித்து துரத்தினான். ஆனால் ஹீனர்கள் விடவில்லை. அடுத்த 10 வருடங்களில் சிறுக சிறுக கைபர் கணவாயை அடுத்த சிந்து நதியின் பிராந்தியங்களை ஆக்கிரமித்துக் கொண்டார்கள். அவர்களில் சிலர் ஹிந்து ஸ்திரீகளை மணம் செய்து கொண்டு சின்னஞ்சிறு பிராந்தியங்களை தங்கள் கொடுமையால் ஆண்டு வந்தார்கள்.
ஸ்கந்தகுப்தனுக்கு சொல்லவண்ணாத ராஜ்ய கஷ்டங்கள் ஏற்பட்டதால் அவர்கள் அட்டூழியங்களை எதிர்த்து நிற்க முடியவில்லை. அவ்வப்பொழுது சிறு சிறு படைகளை அனுப்பி வைத்தான். அப்படைகளில் ஒன்றை தலைமை வகித்து புருஷபுரத்துக்கு வந்தவர்களில் அஜித் சந்திரனும் ஒருவன். நாற்புறமும் சூழ்ந்து கொண்ட ஹீனர்களின் பெரும் படை அஜித் சந்திரன் படையை அரை வினாடியில் நிர்மூலப்படுத்திவிட்டது. அஜித் சந்திரன் கைதியானான். அவன் போரிட்ட திறமையைக் கண்டு வியந்து அடிலன் அவனை சிறையிலிருந்து விடுவித்து தன் மகனுக்கு வாழ்போர் பயிற்சி அளிக்கும் உபாத்தியாயனாய் நியமித்தான். அஜித் சந்திரனிடம் பழக பழக அவனுக்கிருந்த காவிய ஞானத்தை பார்த்த அடிலன் தன் பெண்ணுக்கும் அவனையே ஆசிரியராக்கினான். புருஷபுரத்திலிருந்து சிறிது தூரத்தில் கிருத்வாரம் என்ற அந்த காலத்தில் அழைக்கப்பட்டு வந்த பெரிய மலைவாசலான கைபர் கணவாயிலிருந்த அடிலன் மாளிகையில் 2 வருட காலத்தை அஜித் சந்திரன் மெல்ல கழித்து விட்டான். யுத்தத்தில் அவன் உடலைத்தான் அடிலன் அடிமையாக்கினான். ஆனால் இந்த 2 வருடங்களில் சித்ரா அவன் உள்ளத்தையும் அடிமையாக்கி விடவே அஜித் சந்திரன் சம்பூர்ண அடிமையாகிவிட்டான். இல்லாவிட்டால் சென்ற அத்தியாயத்தில் விவரிக்கப்பட்ட விசேஷங்கள் நடந்திருக்க காரணமே இல்லை. சித்ரா தேவியிடம் தனக்கு பாசம் விழுந்ததற்கு அஜித் சந்திரன் பல தடவைகள் தனக்குத்தானே சமாதானமும் சொல்லிக் கொண்டிருக்கிறான். பார்வைக்கு சித்ரா சிறிதும் ஹீனர்களை கொள்ளவில்லை. ஹீனர்களின் உயரமோ பயங்கரமான விழிகளோ அவளுக்கு இல்லவே இல்லை. அவள் சகோதரனையும் அவளையும் பக்கத்தில் ஜோடியாக வைத்து பார்த்தால் அவர்களை யாரும் உடன் பிறந்தவர்கள் என்று சொல்லவே மாட்டார்கள். சேற்றில் முளைத்த செந்தாமரை என்று சித்ரா தேவியை நினைத்து பூரித்தான் அஜித் சந்திரன். அடிலன் வரவாள் பயந்து மிரண்ட போதும் அவள் விழிகளில் ஜொலிப்பு மட்டும் போகவில்லை என்பதை அஜித் சந்திரன் பார்த்தான். ஐரோப்பிய வல்லரசை நடுங்க வைத்த ஹீனர்கள் தலைவனான அந்த அடிலன் அல்ல, அவன் பெயரை கொண்ட சிறிய படைத்தலைவன். ஆனால் குரூரத்தில் அந்த பெரிய அடிலனுக்கு தான் எந்த விதத்திலும் சப்பை அல்ல என்பதை நாட்டில் கால் வைத்த நாளாய் பலமுறை நிரூபித்திருக்கிறான். அவனால் தீக்கிரையான வீடுகள் பல, கற்பழிக்கப்பட்ட ஸ்திரீகள் அநேகர். சுமார் 50 வயதிற்கு மேலிருக்கும். ஆனால் உடல் கட்டு சிறிதும் தளரவில்லை. செண்பக மரத்தின் கிளையை அவன் தலை இடித்து விடும் போல் இருந்தது. அவ்வளவு உயரம். கைகள் திறனையாய் பெரிய உலக்கைகள் போல் இருந்தன. முகத்தில் அதிக கேசமில்லை. ஹீனர்களின் இயற்கைப்படி பாலைவனச் சோலை போல் திட்டு திட்டாக முளைத்திருந்த கேசமும் தாடியும் சாதாரணமாகவே பயங்கரமாயிருந்த அவன் உருவத்தை இன்னும் அதிக பயங்கரமாக்கின. அத்துடன் கோபமும் வந்துவிடவே விழிகள் செக்கச் செவேலென காட்சியளித்தன. தன் கேள்விக்கு பதில் சொல்லாமல் எதிரே மௌனமாய் நின்றிருந்த அஜித் சந்திரனை நோக்கி இடிப்போல் மீண்டும் வார்த்தைகளை உதிர்த்தான். நீ பேசிய அனைத்தையும் கேட்டுவிட்டேன். உன்னை என் வீட்டில் எனக்கு சமமாக நடத்தியதற்கு என் பெண்ணின் மேலேயே கை வைக்க பார்க்கிறாயா என்று கேட்டான். அடிமையை நடத்த வேண்டிய முறையிலே தானே நடத்த வேண்டும். இந்தா, இதை வாங்கிக்கொள் என்று கையில் இருந்த சாட்டையை அஜித் சந்திரனை நோக்கி ஓங்கினான் அடிலன். அடிலனுடைய திடீர் விஜயத்தால் அதுவரை திக்பிரமை அடைந்து நின்றிருந்த சித்ரா அவன் சாட்டையை ஓங்கியதும் மனம் தாழாமல், அப்பா வேண்டாம், உபாத்தியாயரை அடிக்க வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டே அவர்கள் இருவருக்கும் குறுக்கே புக ஓரடி எடுத்து வைத்தாள். ஓங்கிய கையை ஒரு வினாடி நிறுத்திய அடிலன் அவளை ஆச்சரியத்துடன் பார்த்தான். அத்தனை கோபத்திலும் குரூரமான ஒரு புன்முறுவல் அவன் இதழ்களில் தோன்றி உதடுகளை சற்று கடுமையாக மடித்தது. இவன் ஒரு உபாத்தியாயனா? உபாத்தியாயன் மாணவியிடம் நடந்து கொள்ள வேண்டிய முறை என்னவென்பதை இவன் அறிவானா என்று கேட்டான். தகப்பனுக்கும் பெண்ணுக்கும் நடந்த சம்பாஷணையில் அஜித் சந்திரன் கலந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவன் தலைச்சொலியும் மனதிற்குள் எழுந்து பாய்ந்து கொண்டிருந்த எண்ண அலைகளும் அவனை சும்மா இருக்க விடவில்லை. உபாத்தியாயனுக்கும் மாணவிக்கும் ஏற்படக்கூடிய உறவு புத்தகங்களை மாத்திரம் பொறுத்ததல்ல, இயற்கையையும் பொறுத்தது என்றான் அஜித் சந்திரன். சித்ரா நடுக்கத்துடன் அவனையும் பார்த்து தகப்பனையும் பார்த்தாள். தகப்பன் இதழ்களில் பழைய குரூரச் சிரிப்பு அப்படியே இருந்தது. அஜித் சந்திரன் தன் அபிப்பிராயங்களை மேலும் சொல்லிக்கொண்டே போனான். உபாத்தியாயனுக்கு மாணவி பெண்ணுக்கு சமானம் என்று புத்தகங்கள் சொல்கின்றன. ஆனால் பெண் வயதை கவனித்து அதற்கு தக்கபடி உபாத்தியாயரை நியமிக்க வேண்டும். பஞ்சுக்கரியில் நெருப்பு வைப்பது போல் யுவதிக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்க வாலிபனை நியமித்தால் புத்தகங்களில் கண்ட நியாயம் வெற்றி பெறுவது மிக கடினம். இயற்கைதான் வெற்றி பெறுகிறது. அதை தடை செய்ய புத்தகத்தின் அனைத்து விதிகளும் உபயோகப்படுவதில்லை என்ற அபிப்பிராயத்தை சொல்லிக்கொண்டே போன அஜித் சந்திரன் வாய் சரேல் என அடைத்து நின்றது. மிகவும் எதிர்பாராத விதமாக மின்னல் வேகத்தில் அடிலன் சாட்டை அவன் கழுத்து பக்கத்தில் இறங்கியது. அடிலன் கடகடவென சிரித்து, பெண் அவமானப்படும் போது தகப்பன் இயற்கையையும் தடை செய்ய முடிவதில்லை அஜித். நீ செய்த தர்க்கசாஸ்திர பிரசங்கத்துக்கு இன்னும் வெகுமானம் தருகிறேன், வாங்கிக்கொள் என்று மீண்டும் சாட்டையை ஓங்கினான்.
ஆனால் இம்முறை சாட்டை அஜித் சந்திரன் மேல் விழவில்லை. காமத்தில் அதுவரையில் மயங்கி கிடந்த அஜித் சந்திரனின் மனம் சாட்டையடியால் கனவை இழக்கவே அவன் கண்கள் இரண்டும் நெருப்புப் பொறிகள் போல் பிரகாசித்தன. அடிலனோ சித்ரா தேவியோ சற்றும் எதிர்பாராத சம்பவங்கள் அடுத்த வினாடிகளில் நடந்தேறின. இரண்டாம் முறை கீழே இறங்கிய சாட்டையிலிருந்து சற்று அப்புறமாக நகர்ந்து தப்பிக்கொண்ட அஜித் சந்திரன் தனக்கும் அடிலனுக்கும் இடையிலிருந்த இடத்தை 2 அடிகளில் தாண்டி சென்று அடிலனை அடைந்தான். மெல்லியதாய் நீண்டிருந்த அவன் கரங்களில் எவ்வளவு பலம் ஒளிந்திருக்கிறது என்பதை அடிலன் அன்றுதான் உணர்ந்து கொண்டிருக்க வேண்டும். முஷ்டியாக பிடித்து முகவாய்க்கட்டையில் பாய்ந்த வலது கரத்தாலும் இரும்பு போல் தன் மென்னியை பிடித்த இடது கரத்தாலும் அடிலன் நிலை கலங்கி நின்றான். அடுத்த நிமிடம் காலொன்று அவன் கால்களை இடரவே அடிலன் மண்ணில் புரண்டான். அவன் கையில் இருந்த சாட்டை உபாத்தியாயன் கைகளுக்கு மாறிவிட்டது. அடிலன் தான் அடிபட்டதை கூட அவ்வளவு பிரமாதமாக கருதவில்லை. பிராணன் போகிற மாதிரி இருக்கும் இந்த உபாத்தியாயனுக்கு ராட்சசனை போன்ற தன்னை நிமிட நேரத்தில் மண்ணில் புரள வைக்கும் அத்தனை பலம் எங்கிருந்து வந்தது என்று ஆச்சரியத்துடன் எழுந்திருந்தான். சித்ரா தேவியையும் இந்த ஆச்சரியம்தான் கவ்வி நின்றது. ஆனால் அவ்விருவர் ஆச்சரியத்தையும் கலைத்தது அஜித் சந்திரனின் கடுமையான குரல். அடிமைகளை குரூரமாக நடத்துவதற்கும் எல்லை இருக்க வேண்டும் என்பது எஜமானுக்கு இப்பொழுது புரிந்திருக்கும். அது மட்டுமன்று, சண்டையில் ஜெயிப்பதற்கு மாம்சபலம் மட்டும் போதாது, சாஸ்திரியமான யுத்த ஞானமும் வேண்டும் என்பதும் தெரிந்திருக்கும் என்றான். அடிலன் ஏதோ பதில் சொல்ல போனான். அஜித் அவனை பேச விடாமல் தன் பேச்சு தோரணியை சிறிது மாற்றி, அடிலா, இதோ உன் சாட்டையால் என் கழுத்தில் இருக்கும் காயத்தையும் அதிலிருந்து வரும் இரத்தத்தையும் பார். சாட்டை இப்போது என் கையில் இருக்கிறது. என்னால் உனக்கும் இந்த மாதிரி சன்மானத்தை கொடுக்க முடியும் என்று சொல்லிக்கொண்டே சாட்டையின் வாரை உருவினான். சித்ரா நடுநடுங்கி போனாள். அடுத்த ஓர் அடி தன் தகப்பனார் மேல் ஓர் அடி விழுந்தாள். அஜித் சந்திரன் வாழ்நாள் அன்றுடன் முடிந்துவிடும் என்பது அவளுக்கு நன்றாக தெரியும். தகப்பனார் ஒரு குரல் கொடுத்தால் மாளிகையில் உள்ள வீரர்கள் வந்து உபாத்தியாயனை கண்ட துண்டமாக வெட்டி எறிந்து விடுவார்கள் என்பதை சித்ரா சந்தேகமற தெரிந்து கொண்டிருந்தாள். ஆகவே உபாத்தியாயர், வேண்டாம், இந்த சண்டை இத்துடன் இருக்கட்டும் என்று கெஞ்சினாள். அகங்காரமே உருவான அந்த பெண் கெஞ்சுவது அஜித் சந்திரனுக்கு வியப்பாயிருந்தது. இதற்குள் எழுந்து சமாளித்து கொண்ட அடிலன், சித்ரா, அவன் இஷ்டப்படி விடு, அவனுக்கு வாழ்க்கையில் வெறுப்பு தட்டிவிட்டது என்றான். அடிலா, உன்னிடம் அடிமையாயிருக்கும் எவனுக்குத்தான் வாழ்க்கையில் வெறுப்பு தட்டாது. ஆனால் சித்ராதேவி மன்றாடுவதால் உன்னை விட்டு விடுகிறேன் என்று சொல்லி கையில் இருந்த சாட்டை பிடியை 2ஆக உடைத்து தூர எறிந்தான். சித்ராதேவியின் மனத்திலிருந்த சஞ்சலம் அடங்கியதால் பெருமூச்சு ஒன்று வெளிப்பட்டு அவள் அழகிய மார்பகத்தை ஒருமுறை ஏற்றி இறக்கியது. அந்த அமைதியால் உபாத்தியாயனுக்காக தன் தந்தையிடம் பரிந்து பேசினாள். அப்பா, இந்த நாடகம் இந்த செண்பக சோலையுடன் இருக்கட்டும். இது வெளிப்பட்டால் இன்று மேலே எதுவும் சொல்ல முடியாமல் இருந்தாள். வெளிப்பட்டால் என்ன? உன் கௌரவத்துக்கு ஹானியாக இங்கு என்ன நடந்துவிட்டது என்று அஜித் சந்திரன் கேட்டான். சித்ரா பதில் சொல்லவில்லை. அடிலன் மகளை அடிமை நேசித்தான் என்பதை விட வேறென்ன அவமானம் வேண்டும்? அத்தகையவனை அடிலன் உயிரோடு விட்டான் என்பதும் எவ்வளவு அசௌகரியம் என்று கோபத்தால் துடித்து கொண்டே அடிலன் பதில் சொன்னான். ஏய் அஜித், நான் மாளிகைக்கு ஒரு குரல் கொடுத்தால் உன் உயிர் சிட்டுக்குருவியை விட வேகமாக ஆகாசத்தில் பறந்துவிடும். உனக்காக சித்ரா மன்றாடுவதால் உன்னை உயிருடன் விடுகிறேன். என் அதிகாரத்திற்குட்பட்ட மலைவாசல் பிராந்தியத்திலிருந்து ஓடிவிடு. திரும்ப இந்த எல்லைக்குள் கால் வைத்தால் உன் தோலை உரித்து விடுவேன், ஜாக்கிரதை என்றான். இந்த எல்லையை விட்டு போவதில் ஆட்சேபனை இல்லை. ஆனால் நீ கொடுத்த சாட்டையடிக்கு பழிவாங்காமல் போக மாட்டேன். வீரன் வீரனோடு போரிட சாட்டையல்ல ஆயுதம், ஒரு வாள். போரிடுவோம். அதில் நான் இறந்தாலும் சரி, உன் மகன் இறந்தாலும் சரி என்ற அஜித் சந்திரனை இடைமறித்து, என் மகனா என்றான் அடிலன். ஆம், என் கையால் ஒரு அடி தாங்க முடியாத வயோதிகனான உன்னுடன் நான் போரிடுவது பாரத நாட்டு சத்திரிய தர்மத்துக்கு பொருந்தவே பொருந்தாது. உன் மகன் வாலிபன், என்னிடம் வாள் போரும் பயின்றிருக்கிறான். மாளிகைக்கு போனதும் அவனை 2 வாள்களுடன் அனுப்பி வை. நான் இங்கேயே இருக்கிறேன் என்றான் அஜித் சந்திரன். அவனுடைய துணிச்சலை கண்டு அடிலனும் சித்ராவும் வியந்தே போனார்கள். அஜித், உனக்கு நிச்சயமாக பைத்தியம் பிடித்திருக்கிறது. உன் சின்ன எஜமானன் உன்னிடம் வாள் எடுத்து போரிடுவானா? அடிமையும் எஜமானும் சமமாக சண்டை போட்டால் மலைவாசலில் உள்ள என் குடிகள் என்ன நினைப்பார்கள்? கடைசி முறையாக சொல்கிறேன், இந்த இடத்தை விட்டு ஓடிவிடு. மீண்டும் இந்த எல்லைக்குள் உன்னை பார்த்தால் கோதண்டத்தில் உன்னை கட்டி உயிர் போகும் வரையில் சாட்டையால் அடிக்க சொல்வேன். வா சித்ரா, இவன் தப்பித்து தொலையட்டும் என்று சொல்லிக்கொண்டு சித்ராவின் கையை பற்றி இழுத்துக்கொண்டு மாளிகையை நோக்கி நடக்கத் தொடங்கினான்.
சித்ரா கண்ணுக்கு மறையும் மட்டும் அஜித் அவளை பார்த்து கொண்டே நின்றான். பிறகு கழுத்திலிருந்து வழிந்த இரத்தத்தை கையால் தொட்டு பார்த்தான். அடிலன் இதற்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். சத்திரிய ரத்தம் சாட்டையால் சொட்டுவதா என்று முணுமுணுத்து கொண்டே கொஞ்சம் தொலைவில் தெரிந்த வில்லவர் வீடுகளை நோக்கி மெல்ல நடந்து சென்றான். கைபர் கணவாய்க்கு அருகில் வசித்து வந்த புருஷபுரத்து வில்லவர் ஒரு காலத்தில் மிக பிரசித்தமானவர்கள். விஷந்தீட்டிய அம்புகளை குறி தவறாமல் எய்யும் அந்த பூர்வீக குடிகளின் பரம்பரைகள் ஒவ்வொரு படையெடுப்பின் போதும் பாரத நாட்டுக்கு செய்துள்ள தியாகத்தை சொல்லி முடியாது. தளராத அவர்கள் தைரியமும் ஹீனர்களின் கொடுமையால் தளர்ந்து கிடந்தது. பிடாரன் பெட்டிக்குள் அடங்கிய பாம்பு போல் புருஷபுரத்து வில்லவர் ஹீனர்களிடம் அடங்கி கிடந்தார்கள். வில்லவர் வீடுகள் அந்த பிராந்தியத்தில் சுமார் 2000 இருக்கும். அவர்களுக்கு கொஞ்சம் உடம்பில் தைரியத்தை மட்டும் புகுத்தினால் மலைவாசல் பிராந்தியத்திலுள்ள ஹீனர்களை தவிடு பொடியாக்கி விடலாமே என்ற நினைப்பில் அவர்கள் வீடுகள் இருக்கும் இடத்தை அடைந்து, இங்கு உதயன் வீடு எது என்று விசாரித்தான். அதோ அந்த வீடுதான் என்று சிலர் சுட்டி காட்டினார்கள். அஜித் சந்திரன் அந்த வீட்டை அடைந்த போது அங்கு கொட்டு மேளம் பலமாய் கேட்டுக்கொண்டிருந்தது. வாசலில் நின்று கொண்டு அதை அப்படி செய், இதை இப்படி செய் என்று நாட்டாமை செய்து கொண்டிருந்த கிழவனான உதயன் அஜித் சந்திரனை பார்த்ததும், யார்? அரண்மனை உபாத்தியாயரா? நல்ல சமயத்துக்கு வந்தீர்கள். நமது குழந்தை காமினிக்கு இன்றைய தினம் கல்யாணம் தெரியுமல்லவா என்று வரவேற்றான். எங்கோ சுழன்று கொண்டிருந்த மனதை சிறிது திடப்படுத்தி கொண்டு, தெரியாதே என்றான் அஜித் சந்திரன். உதயனை ஏதோ தகவல் கேட்க அந்த சமயம் வீட்டுக்குள்ளிருந்து வெளியில் வந்த காமினி, அரண்மனையிலேயே சொக்கி கிடந்தால் வெளியில் நடக்கிற காரியம் எப்படி தெரியும் என்று சொல்லி சிரித்தாள். உபாத்தியாயன் புன்னகை தவழும் அவள் முகத்தை பார்த்தான். சந்தோஷமும் வெட்கமும் கலந்த காமினியின் புன்னகை அடுத்த வினாடி மறைந்து அவள் முகத்தில் அளவிட முடியாத திகில் படர்ந்தது.